ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக். போன பகுதியில நாம ஜாவானா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு தியரி எல்லாம் கிடையாது. நோ பேச்சு, ஒன்லி ஆக்ஷன் தான். நாம எல்லாரும் நம்ம கம்ப்யூட்டர்ல ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராமை எழுதி ரன் பண்ணி பார்க்க போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நாம கோட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு முக்கியமான டூல்ஸ் வேணும். யோசிச்சு பாருங்க, ஒரு வண்டிய ஓட்ட ஒரு இன்ஜின் வேணும், அந்த வண்டியை ரெடி பண்ண ஒரு ஒர்க் ஷாப் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும். அந்த என்ஜின் தான் ஜாவா டெவலப்மெண்ட் கிட், சுருக்கமா JDK. நம்மளோட ஒர்க் ஷாப் தான் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட், அதாவது IDE. முதல்ல இந்த JDKவை பத்தி பாப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, இதுதான் நம்மளோட ஜாவா கோட ஓட வைக்கிற இன்ஜின். இது இல்லாம ஒரு சிங்கிள் லைன் ஜாவா கோட் கூட ரன் ஆகாது. சோ இது ரொம்ப முக்கியம், அப்சல்யூட்லி எசென்ஷியல். அடுத்தது நம்ம ஒர்க் ஷாப், அதாவது IDE. இங்க தான் நம்ம கோட டைப் பண்ணுவோம், டெஸ்ட் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். எல்லா வேலையும் இங்க தான். இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா நாம யூஸ் பண்ண போறது இன்டெலிஜே ஐடியா. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல். ஒரு நிமிஷம், எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு புதுசா ஒரு சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும்? நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற சிம்பிள் நோட்பேட்லயே இதெல்லாம் டைப் பண்ண முடியாதானே? சூப்பரான கேள்வி. கண்டிப்பா நோட்பேட்லயும் கோட் பண்ணலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு IDE யூஸ் பண்றதுக்கும் நோட்பேட் யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க டைப் பண்ணும்போதே எங்க தப்பு பண்றீங்கன்னு IDE சொல்லிடும். உங்க கூட அழகா கலரா காட்டும், படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மொத்தத்துல உங்க வேலைய ரொம்பவே சிம்பிள் ஆக்கிடும். ஒரு ப்ரொஃபஷனல் கோடர் மாதிரி ஃபீல் பண்ணணும்னா IDE தான் பெஸ்ட். ஓகே, பேசிட்டே இருந்தா எப்படி? வாங்க நம்ம ஒர்க் ஷாப்பை செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். JDKவையும் IDEயையும் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல நம்ம இன்ஜின், அதாவது JDK. ரொம்ப சிம்பிள். உங்க பிரவுசர்ல போய் டவுன்லோட் JDKன்னு டைப் பண்ணுங்க. முதல் ரிசல்ட்டாவே Oracle வெப்சைட் வரும். அதுக்குள்ள போங்க. அங்க உங்க ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்களா இல்ல மேக்கான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஏத்த ஃபைலை டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். அடுத்து நம்ம ஒர்க் ஷாப் இன்டெலிஜே ஐடியா. அதே மாதிரி கூகுள்ல டவுன்லோட் இன்டெலிஜே ஐடியான்னு தேடுங்க. JetBrains வெப்சைட்க்கு போகும். அங்க 2 எடிஷன்ஸ் இருக்கும். ஒன்னு அல்டிமேட், இன்னொன்னு கம்யூனிட்டி. அல்டிமேட் காசு கொடுத்து வாங்கணும். நமக்கு அது இப்போதைக்கு தேவையில்ல. கம்யூனிட்டி எடிஷனை டவுன்லோட் பண்ணுங்க. அது கம்ப்ளீட்டா ஃப்ரீ. அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சூப்பர், நம்மளோட என்ஜின் ரெடி, ஒர்க் ஷாப்பும் ரெடி. இப்போ அந்த மேஜிக்கல் மொமெண்ட் வந்தாச்சு. நம்மளோட முதல் ஜாவா ப்ரோக்ராமை நாமளே எழுத போறோம். இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ண இன்டெலிஜே ஐடியாவை ஓபன் பண்ணுங்க. அங்க நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. உங்க ப்ராஜெக்ட்க்கு ஒரு பேர் கேட்கும். நாம ஃபர்ஸ்ட் ஆப் அப்படின்னு கொடுப்போம். லாங்குவேஜ் ஜாவானி செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பட்டனை அழுத்துங்க. ஓகே, இப்போதான் நம்ம கோட் பண்ண போறோம். முதல் லைன் பாருங்க, பப்ளிக் கிளாஸ் மெயின். இப்போதைக்கு ஒன்னே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாவால நீங்க எந்த கோட் எழுதினாலும் அது ஒரு கிளாஸ்க்கு உள்ளதான் இருக்கணும். இது ஒரு பாக்ஸ் இல்லனா ஒரு கண்டெய்னர் மாதிரி நினைச்சுக்கோங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான லைன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இதுக்கு பேர் தான் மெயின் மெத்தட். உங்க ப்ரோக்ராமை நீங்க ரன் பண்ணும்போது ஜாவா நேரா இந்த இடத்துக்கு தான் வரும். இதுதான் உங்க ப்ரோக்ராமோட நுழைவு வாயில், தி என்ட்ரி கேட். இது இல்லாம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்கிரீன்ல ஒரு மெசேஜ் காட்ட போறோம். அதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் தான் system.out.println. இந்த பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணலாம். நாம வணக்கம் ஜாவா அப்படின்னு டைப் பண்ணுவோம். ஒரு நிமிஷம், அந்த லைன் கடைசியில ஒன்னு வைக்கணுமே. செமிகோலன் முக்கியம் பிகலு. இத மட்டும் மறந்துட்டீங்கன்னா ப்ரோக்ராம் மொத்தமா காலி. சோ மறக்காம வச்சிருங்க. அவ்வளவுதான், நம்ம கோட எழுதி முடிச்சாச்சு. இப்போ நாம எழுதின இந்த கோடுக்கு உயிர் கொடுக்க போறோம். அந்த மேஜிக் மொமெண்ட்டுக்கு நீங்க ரெடியா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு பட்டனை அழுத்துறது மட்டும்தான். மேல பாருங்க, ஒரு பச்சை கலர்ல பிளே சிம்பிள் போட்டு ரன் பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. வெயிட் பண்ணாதீங்க, கிளிக் பண்ணுங்க. வாவ், சூப்பர். கீழே பாருங்க, கன்சோல் விண்டோல நம்ம டைப் பண்ண வணக்கம் ஜாவா வந்துருச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இப்போ அதிகாரப்பூர்வமா ஒரு ஜாவா டெவலப்பர். உங்க முதல் ப்ரோக்ராம வெற்றிகரமா எழுதிட்டீங்க. இது ஒரு செம்ம ஸ்டார்ட். ஓகே, முதல் படிய நாம ரொம்பவே வெற்றிகரமா தாண்டிட்டோம். ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். நம்மளோட அடுத்த அட்வென்ச்சர் என்னன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நாம சும்மா ஒரு வரிய பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்.
ஆனா நிஜ உலகத்துல நாம எண்கள், பெயர்கள், தேதிகள் மாதிரியான நிறைய தகவல்களை கையாள வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் எப்படி நம்ம ப்ரோக்ராம்ல சேமிச்சு வைக்கிறது? அதுக்கு தான் வேரியபிள்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதோட சக்தியை பத்தி நம்ம அடுத்த பகுதியில ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். சரி, நீங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து உங்க முதல் ப்ரோக்ராம வெற்றிகரமா ரன் பண்ணீங்களா? பண்ணிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடுத்த பகுதியில இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.